என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, டாக்டர் நான் சுகருக்கு மாத்திரையும் ஒழுங்காக தான் சாப்பிட்டுட்ருக்கேன், ப்ரெஷருக்கு மாத்திரையும் ஒழுங்காக தான் சாப்பிட்டுட்ருக்கேன், கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரையும் ஒழுங்காக தான் சாப்பிட்டுட்ருக்கேன், இன்சுலின் ஊசி நான் ஒழுங்காக தான் போட்டுட்ருக்கேன், டாக்டர் எப்பப்போ வர சொல்கிறாங்களோ செக்கப் ஒழுங்காக தான் போயிட்டுருக்கேன். ஒழுங்காக அப்படி இருந்த பிறகும் எனக்கு இப்போ கண் குருடாயிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. கண் நாசாகி டயபெட்டிக் கண்ணு குருடாயிட்டு, எனக்கு இப்போ ஹார்ட் அட்டாக்கு வந்திருக்கு அப்படின்னு. மாத்திரை இன்சுலின் ஒழுங்காக போட்ட பிறகும் என்ன வந்திருக்கு? ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, கண்ணு குருடாயாச்சான். என்ன மாத்திரை? சுகரும் பிரச்சரும் கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரையும் இன்சுலினும். கேள்வி புரிஞ்சுதா? நல்ல விஷயம் சொல்லி தரேன், கேட்டுடுங்க. சாதாரண காய்ச்சலுக்கு மாத்திரை என்ன மாத்திரை? பேராசிட்டமால் மாத்திரை காய்ச்சல் மாத்திரையை நீங்கள் ஒரு மாதம் கரெக்டாக ஒரு மாதம் போட்டு பாருங்கள், டெய்லி சாப்பிட்டு பாருங்கள், லிவர் பிரச்சனை வரும். நான் சொல்லல, புக்கிலே இருக்குது. சாதாரண காய்ச்சலுக்குள்ள பேராசிட்டமால் மாத்திரை நீங்கள் ஒரு மாதம் போட்டாலே லிவர் போயிடும், லிவர் பாதிப்பு உண்டாயிரும். அப்போ இந்த மாத்திரையை நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் இந்த இன்சுலின் போட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும் சொல்லித்தர போகிறேன். சரியா? என்னாகும் சொல்லித்தர போகிறேன். நம்ம உடம்புலோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப 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 ஆபத்தானது. என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரு வழி தான் இருக்குது, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக எடுக்கலை அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக சரியாகாது. இது சரியாகலை அப்படின்னா இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் அடைப்பு பிளாக், இந்த அடைப்பு பிளாக், அதுக்கு பேர் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். இந்த மாதிரி பிளாக் வரும். எதனால் வருது? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன வருது? அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் வருது. அப்போ மூளை போன்ற இரத்த குழாய் பாதிச்சுன்னு என்ன ஆகும்? பக்கவாதம் வருமா? கண்ணு போன்ற இரத்த குழாய் பாதிச்சுன்னா கண்ணு குருடாகும். இருதயத்து போன்ற இரத்த குழாய் பாதிச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும். கிட்னி போன்ற இரத்த குழாய் பாதிச்சுன்னா கிட்னி டயாலிசிஸ் பண்ணுவாங்க. காலுக்கு போன்ற இரத்த குழாயில் பிளாக் ஆச்சுன்னா கீழே ரத்தம் ஒன்று இருக்காது, காலு விரல வெட்டி எடுப்பாங்க. புரிஞ்சுதா? புரியலையா இன்னும்? அதனால உணவு முறையை மாற்றாமல் மாத்திரை இன்சுலினையும் ஒழுங்காக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன 5 காம்ப்ளிகேஷனில் 3 எண்ணம் 100% வரும். நீங்கள் எழுதி வச்சுக்கிடுங்க. வேணும்னா நீங்களே எழுதி வச்சுக்கிடுங்க. நீங்கள் உணவு முறையை மாற்றாமல் மாத்திரை இன்சுலின் மட்டும் நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா பக்கவாதம், கண்குருடு, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி டயாலிசிஸ், கால் விரல் வெட்டி எடுக்கிறது. இந்த 5ல் 3 எண்ணம் 100% வர வேணாம் எழுதி வச்சுக்கிடுங்க. ஏன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் எடுக்கலைன்னு என்ன வரும்? இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தும் பாதிப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். எது பாதிக்கும்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்னும் புரியலையானா என்ன ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை இன்னும் புரியலன்னு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாத்திரையும் இந்த இன்சுலினும் கொஞ்ச நாளைக்கு வரும். இப்போ சுகர் வந்திருக்கு, ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் போட்டுறணும். போட்டுட்டு என்ன பண்ண? உணவு முறையை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சு என்ன பண்ணணும்? பேலன்ஸ் டயட் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாத்திரை நிறுத்திடலாமே. மாத்திரை சைடு எஃபெக்டே வராது. நம்ம தான் சைடு எஃபெக்ட் கொண்டு பண்ணணும். மாத்திரை ஒன்றும் செய்யாது. மாத்திரையெல்லாம் நல்லதான். மாத்திரை அதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மாத்திரை இன்சுலின் அதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு சாப்பிடுக்கு? ஏதோ 1 மாதமோ 2 மாதமோ சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும்? உணவு முறையை மாற்றிட வேண்டியதான். மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம இதை செய்யாமல் டெய்லி சுகர் மாத்திரையும் ப்ரெஷர் மாத்திரையும் கொலஸ்ட்ரால் மாத்திரையும் சாப்பிட்டு கடைசியில் பக்கவாதம், கண்ணு குருடு, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியர், காலு விரல் வெட்டி எடுக்கிறது, காலை மொத்தத்தில் வெட்டி எடுக்கிறதுல அவ்வளோ பேர் இன்றைக்கி இறந்து போயிட்டே இருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் வீடியோ. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. வச்சு ஒர்க் அவுட்டை போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கும். வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வேர்ல்டில் நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. எல்லோரும் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வெரி 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 டேஞ்சரஸ். புரிஞ்சுதா? புரியலையா? வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.